நீங்கள் அதிகமாக ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணுறீங்க. ப்ரொகாஸ்டினேஷன்னா உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கை உடனே நீங்கள் பண்ணி முடிக்காமல் அந்த ஒர்க்கை நீங்கள் வந்து அப்புறம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை கடைசி வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ண டைமுக்குள்ளே பண்ணி முடிக்காமல் அந்த டைமை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை ப்ரொகாஸ்டினேஷன் சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு 10 மணிக்குள்ளே ஒரு ஒர்க் வந்திருக்கு, அந்த 10 மணிக்குள்ளே அந்த ஒர்க்கை முடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிளானை நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் வந்து அப்புறம் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ இந்த ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணுற ஹேபிட் உங்களுக்கு இருக்குது, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னா ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ, உங்கள் லைஃப் சேஞ்ச் பண்ண போகிற இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதுக்கு நான் கேரண்டி. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வந்து பிஸியாக இருக்கீங்க, உங்களாட்டி ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து இந்த வீடியோ இப்போ பார்க்க முடியாதுன்னா ஸோ அப்புறமா கூட இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போவே நீங்கள் உட்காந்து பாதி ஃபோக்கஸோட பார்க்கணும்னு சொல்லி எதுவும் இல்லை. நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸோட எப்போ இந்த வீடியோ பார்க்க முடியுமோ அப்போ பாருங்கள். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவை வாட்ச் லேட்டர்லையோ இல்லை வாட்ச் லிஸ்ட்லையோ சேவ் பண்ணி எங்கே அதை வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இது என்டர்டைன்மெண்ட் வீடியோ கிடையாது, நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸோட பார்க்கணும். ஸோ அப்போ தான் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒர்க் இருக்குது, பட் அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணாமல் ஃபோன் நோண்டிக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு வீடியோஸ் பார்த்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் வந்து டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நைட்டு உட்காந்து சரி இன்றைக்கி நம்ம இது பண்ணணும்னு நினச்சோமே பட் அதை பண்ண முடியலையே. நான் இது வந்து ஒர்க்குக்கு மட்டும் சொல்லுங்கள், அதில் ஹேபிட் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாமல் ஃபுல் டே வந்து நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நைட்டு உட்காந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, சரி இன்றைக்கி நம்ம இது பண்ணணும்னு நினச்சோம், அது பண்ணணும்னு நினச்சோம், பட் நம்ம அதை நம்ம பண்ணவே இல்லைன்னு சொல்லி நைட்டுக்கு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ காலையிலேருந்து ஃபுல்லாக டைம் பாஸ் பண்ணிவிட்டு சில் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா நைட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணுவாங்க, சரி இன்றைக்கி நம்ம நினச்சோம் பட் இதை நம்ம பண்ணவே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நைட்டு வந்து ஃபீல் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது. ஸோ நைட்டு உட்காந்து அந்த ஃபீல் பண்ணுற டைமில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு காலையில் 5 மணிக்கெலாம் நான் எழுந்திரிக்கிறேன், 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஸோ இன்றைக்கி நான் எந்தெந்த ஒர்க்லாம் பண்ணாமல் பெண்டிங்கில் வச்சுருக்கணும். ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் நாளைக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டா அடுத்த வேலையை பார்ப்பேன். இப்போ நாளைக்கு காலை 5 மணிக்கு எழுந்திரிக்கிறேன், ஸோ இன்றைக்கி எந்தெந்த விஷயங்கள்லாம் பெண்டிங்கில் வச்சுருக்கணும், ஸோ அதெல்லாம் நாளைக்கு காலையில் எழுந்தோடனே நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுவாங்க. தூங்குவாங்க. நெக்ஸ்ட் டே காலையில் 5 மணிக்கு அலாரம் அடிக்கும், 5 மணிக்கு எழுந்திரிப்பாங்க, அலாரம் ஆஃப் பண்ணுவாங்க, மறுபடியும் தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா 10 மணிக்கு எழுந்திரிப்பாங்க, 10 மணிக்கு எழுந்திரிச்சு இன்றைக்கி காலைல 5 மணிக்கு அலாரம் அடிச்சிச்சு பட் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிட்டோன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபீல் பண்ணுவாங்க, சரி நான் காலைல 5 மணிக்கு மட்டும் ஏந்திச்சிருந்தேன்னா அந்த ஒர்க்கை நான் அப்போயே முடிச்சு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அப்போ உட்காந்து ஃபீல் பண்ணுவாங்க. காலையில் நம்ம ஏந்திரிச்சு அந்த ஒர்க்கை பண்ணலேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே நினைப்பாங்க, நான் காலைல மட்டும் ஏந்திரிச்சேன்னா அந்த ஒர்க்கை நான் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வேஸ்ட் ஆகிடுச்சு டே ஃபுல்லாகவே, 5 மணிக்கு ஏந்திச்சிருந்தால் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டேவே வேஸ்ட் ஆகிடுச்சு, இனி ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து நெக்ஸ்ட் டே 5 மணிக்கு எழுந்திரிக்கிறோம், காலைல நெக்ஸ்ட் டே 5 மணிக்கு எழுந்திரிச்சு கண்டிப்பாக அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் வந்து எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் டேவே வேஸ்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்றைக்கும் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே டைமை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் ப்ராப்ளமே. நம்மளுக்கு ஒர்க் இருக்குன்னு தெரியும், பட் அந்த ஒர்க்கை நம்ம வந்து உடனே அப்போ உட்காந்து முடிக்காமல் அந்த ஒர்க்கை நம்ம வந்து ஃபியூச்சர் ஸோ அப்புறம் பார்த்துக்கலாம் நைட்டு பார்த்துக்கலாம், மதியம் பார்த்துக்கலாம்னு சொல்லி ஃபியூச்சருக்கு மூவ் பண்ணி வச்சிரும். அப்புறம் அந்த ஃபியூச்சர்லேயும் உட்காந்து நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஃபியூச்சருக்கு மூவ் பண்ணிடுறோம், கடைசி வரைக்கும் அந்த ஒர்க்கை நம்ம வந்து பண்ணவே மாட்டோம். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இங்கே ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணணும்னு தெரியும். ஸோ அந்த ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற அந்த டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 2 வாய்ஸ் கேட்கும் நம்ம மைண்ட்லேருந்து. ஸோ ஒரு வாய்ஸ் என்ன சொல்லலாம், ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லணும். இன்னொரு வாய்ஸ் என்ன சொல்லலாம், ஒர்க் பண்ணாத அப்புறம் பார்த்துக்கலாம், 5 நிமிஷம் கழிச்சு பார்த்துப்போம், 1 மணி நேரம் கழிச்சு பார்த்துப்போம்னு சொல்லிட்டு ப்ரொகாஸ்டினேஷன் பண்ண சொல்லுவோம் இன்னொரு வாய்ஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம சும்மா வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 வாய்ஸ்க்கு ரொம்ப பேர் கொடுத்துரும். ஒரு வாய்ஸ்க்கு ஏ, இன்னொரு வாய்ஸ்க்கு பி. ஸோ ஏ வாய்ஸ் வந்து ஒர்க் பண்ண சொல்லுது, பி வாய்ஸ் வந்து ஒர்க் பண்ணாதுன்னு சொல்லுது. ஸோ இதில் நம்ம நிறைய மேக்ஸிமம் பேர் பண்ணுற விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த பி வாய்ஸை தான் கேட்குறாங்களே. பி வாய்ஸ் என்ன சொல்லுது, ரிலாக்ஸ் ப்ரோ அப்புறம் பண்ணிக்கலாம், ரிலாக்ஸ் ப்ரோ அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லி. ஸோ நீங்கள் இந்த பியோட வாய்ஸை நீங்கள் வந்து கேட்டிங்கனாலே லைஃப்பில் க்ரோ பண்ண முடியாது. ஸோ இந்த பியோட வாய்ஸவே கேட்காதீங்க. ஸோ ஏ சொல்கிற விஷயத்தை கேளுங்க. ஸோ ஏ தான் உங்களை வந்து க்ரோ பண்ண வைக்கும். ஸோ ஏ விஷயத்தை கேளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, ஸோ ஏ சொல்கிற விஷயத்தை எப்போதுமே கேளுங்க. ஸோ பி சொல்கிற விஷயத்தை கேட்காதீங்க. ஏன்னா பி வந்து உங்களை ஒர்க் பண்ண வேணான்னு சொல்லி உங்களை ரிலாக்ஸ் பண்ண சொல்லி உங்களை வந்து ஷார்ட் டைமில் ப்ரெஷர் கொடுத்து உங்களை ஷார்ட் டைமில் ஜாலியாக வச்சுக்கிது, பட் லாங் டைமில் அது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதனால் பி பேச்சை கேட்காதீங்க, ஏ பேச்சை கேளுங்க. ஸோ இது ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ஸோ பி பேச்சை நான் கேட்காதுன்னு சொல்லிட்டேன், பட் பி பேச்சை நீங்கள் கேட்காமல் இருக்கணும்னா ஸோ அதுக்கு நீங்கள் வந்து செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ செகண்ட் பாயிண்ட், செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஸோ செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் எல்லா பிரச்சனைக்குமே அதான் சொல்யூஷன். செல்ஃப் கண்ட்ரோல் மட்டும் தான் சொல்யூஷன். ஸோ செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள்கிட்ட வந்து பி பேச்சை கேட்காம ஏ பேச்சை கேட்க முடியும். ஸோ அதனால் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஸோ இது செகண்ட் பாயிண்ட். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்குன்னா ஸோ அந்த ஒர்க்கை நாளைக்கு பண்ணுறேன் அப்புறம் பண்ணுறேன்னு சொல்லாமல் இப்போவே பண்ணுங்கள், இப்போவே. ஸோ நான் 1 மணி நேரம் கழிச்சு கிடையாது, 2 மணி நேரம் கழிச்சு கிடையாது, இப்போவே பண்ணுங்கள். ஸோ இதுதான் தேர்ட் பாயிண்ட்.
ஃபோர்த்து பாயிண்ட் என்னன்னா, ஸோ இப்போ நான் சொன்ன விஷயத்த எல்லாமே ஏதோ ஒரு நாளோ இல்லை 2 நாளோ யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ஹேபிட்டாக உங்களுக்கு எப்பப்போலாம் ஒர்க் இருக்கோ, ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் வந்து டெய்லியுமே நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பண்ணணும். அதாவது பி பேச்சை கேட்கக்கூடாது, ஏ பேச்சை கேட்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஹேபிட்டாகவே ஆக்கிக்கணும். ஸோ இது உங்களோட ஒரு இதாகவே ஆக்கிக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணாமல் இது எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது ஃபோர்த்து பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து பாயிண்ட் என்ன? ஸோ ஃபிஃப்த்து பாயிண்ட்டும் ஃபோர்த்து பாயிண்ட்டும் சேம் தான். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு புக் ரீட் பண்ணுற ஹேபிட்டை பில்ட் பண்ண நினைக்கணும். ஸோ அந்த புக் ரீட் பண்ணுற ஹேபிட்டை ஃபோர்த்து பாயிண்டில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஹேபிட்டாக பில்ட் பண்ணணும். நீங்கள் அதாவது ஒரு நாள் படித்தா ஒரு யூஸும் கிடையாது, 2 நாள் படித்தாலும் ஒரு யூஸும் கிடையாது. அதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக டெய்லி ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் ஃபிஃப்த் பாயிண்ட். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஃபோர்த்தையும் ஃபிஃப்த்தையும் நான் சேர்த்து சொல்லணும். ஸோ ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் டெய்லி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்குள்ள சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராக பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வந்தேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், பி பேச்சை கேட்காதீங்க, ஏ பேச்சை கேளுங்க. செகண்ட் பாயிண்ட், செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணுங்கள். தேர்டு பாயிண்ட், நாளைக்கு பண்ணுறேன் அப்புறமா பண்ணுறேன்னு சொல்லாதீங்க, இப்போவே உட்காந்து பண்ணுங்கள். ஃபோர்த்து பாயிண்ட் அண்ட் ஃபிஃப்த்து பாயிண்ட், டெய்லி பண்ணுங்கள், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ மூலமாக நான் வந்து சொல்ல வந்த மெசேஜ். ஸோ இந்த மெசேஜ் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆயிரும்.